அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசோக இணைகின்றார். வணக்கம் அரசோகலே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். தொடர்ந்தும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் பேச்சுவார்த்தை சமாதான முயற்சிகள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். ஆரம்பத்தில் தொடங்கினார்கள் 15 அம்ச கோரிக்கை என்றார்கள், 10 அம்ச கோரிக்கை என்றார்கள், 3 அம்ச கோரிக்கை என்றார்கள், பேசப்போவதில்லை என்றார்கள். இப்பொழுது பார்த்தால் மீண்டும் 14 அம்ச கோரிக்கையோடு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது போல் தெரிகின்றது. பேச்சுவார்த்தையினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுவீர்களா? இருதரப்பும் மாறி மாறி படை களங்களை அல்லது படைத்துறையை பலப்படுத்தி வருகின்ற அதே சமயம் இருதரப்பும் பேச்சுவார்த்தை தொடர்பாக மாறி மாறி அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய ப்ரொபோசலை அனுப்பி கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். இப்போது இறுதியாக ஈரான் 14 அம்ச திட்டத்தை ட்ரம்பின் மேசையில் வைத்திருப்பதாக இந்த ஆக்சியோஸ் நிறுவனம் செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. மேலும் அதன் கட்டமைப்பு எல்லாவற்றையும், அதாவது புதிய இந்த 14 அம்ச திட்டம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது என்று கூறியிருக்கிறது. இந்த திட்டம், புதிய திட்டம் அறிந்த 2 வட்டாரங்களின் அடிப்படையில் ஈரான் வியாழக்கிழமை ஒரு குறிப்பிட்ட உறுதிமொழிகளுடன் 14 அம்ச திட்டத்தை சமர்ப்பித்திருப்பதாகவும், அதில் முதல் கட்டமாக ஹோர்முஸை மீண்டும் திறப்பது, அமெரிக்க கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவது, ஈரான் லெபனானில் உள்ள போர்களை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு 1 மாத கால பேச்சுவார்த்தை, அதாவது 30 நாள் கொடுத்திருக்கிறார்கள் முதலாவது கட்டத்துக்கு. இரண்டாவது கட்டம், அந்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னரே அணுசக்தி திட்டம் குறித்து மேலதிகமாக 1 மாத கால பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அதாவது இன்னொரு மாதம் அதற்கு, அதாவது 60 நாள் திட்டம். கடந்த வாரம் ட்ரம்ப் நிராகரித்த திட்டத்தின் ஒரு மேம்பட்ட வடிவமாக இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். முந்தைய திட்டம் முற்றுகையை நீக்குமாறும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை கால வரையறையின்றி ஒத்திவைக்குமாறு ட்ரம்பை கேட்டுக் கொண்டிருந்தது. இந்த திட்டத்துல அணுசக்தி திட்டத்தை, புதிய திட்டத்துல அணுசக்தி பேச்சுவார்த்தையை மறைந்து விடாமல் பின்பற்றுவதற்கான ஒரு உறுதியான காலக்கெடு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2வது கட்டத்துல நாங்கள் வேணுமென்றா அணுசக்தி திட்டத்தை பேசலாம் என்று. தெஹ்ரானுக்கு அவசரமாக தேவைப்படும் உடனடி பொருளாதார நிவாரணத்தை முன்கூட்டியே வழங்கும் அதே வேளை ஒரு விரிவான தீர்வை கோருவதற்கு தேவையான கால அவகாசத்தை ட்ரம்புக்கு வழங்கும் ஈரான் முயற்சி இது என்று கூறப்படுகிறது. ட்ரம்பின் பதில், இதற்கான பதில் ட்ரம்பின் ஒரு கலவையாக இருப்பதாக ஆக்சியோஸ் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது அவர் நேற்று இது தொடர்பாக கூறியிருந்தார் தனக்கு அது திருப்தி இல்லை என்று சொல்லி. பிறகு இன்று காலை கூறியிருந்தார், அதாவது நேற்று காலை மியாமிக்கு விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு கூறியிருந்தார், அந்த முன்மொழிவை தாங்கள் மதிப்பாய்வு செய்வதாக கூறியிருந்தார். ட்ரூத் எழுதியிருந்தார், அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை என்று எழுதியிருந்தார். என்று கடந்த 47 ஆண்டுகளாக மனித குலத்திற்கும் உலகுக்கும் ஈரான் செய்தவற்றுக்கு அது இன்னும் போதுமான பெரிய விலையை கொடுக்கவில்லை என்றும் எழுதியிருந்தார். அதாவது இது 1979ஆம் ஆண்டு முதல் இஸ்லாமிய குடியரசை குறிக்கும் ஒரு சொல்லாடலாகும் என்றும் அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. பேச்சுவார்த்தையின் போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது ஒரு பரிவர்த்தனை தீர்வை விட கடுமையான தண்டனை அணுகுமுறைக்கு ட்ரம்ப் தயாராகி வருவதை காட்டுகின்றது என்றும் ஆக்சியோஸ் தெரிவித்திருக்கின்றது. அதாவது சுருக்கமாக கூறினால், அதாவது இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ச்சியான அந்த போரை ஈரான் லெபனான் மீது நிறுத்த வேண்டும், முழுமையாக அமெரிக்காவின் படைத்தளங்கள் அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும், கடற்படை முற்றுகை முழுமையாக எடுக்கப்பட வேண்டும், ஈரான் க்ளோஸ் பண்ணப்பட்ட நிதி விடுவிக்கப்பட வேண்டும், காம்பன்சேஷன் ஈரானுக்கு வழங்கப்பட வேண்டும், தடைகள் எடுக்கப்பட வேண்டும், எல்லா பகுதி லெபனான் உட்பட எல்லா பிராந்தியத்திலும் போர் நிறுத்தப்பட வேண்டும், இந்த ஹோர்முஸ் நீரிணைக்கு ஒரு மெக்கானிசம் புதிய ஒரு செயல் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று
கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த 14 அம்ச கோரிக்கை என்றும் வேறு சில ஊடகங்கள் போட்டிருக்கின்றன. இந்த 14 அம்ச கோரிக்கைகளை நீங்கள் கூறும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார், தன்னால் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாது என்று நான் நினைக்கவில்லை என்று கூறுகின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த அணு ஆயுதம் தயாரிப்பது, அணுசக்தி தொடர்பாக அவர் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்றதை தெரிகின்றது. ஆனால் இங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த பேச்சுவார்த்தையை அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த 14 அம்ச கோரிக்கை முன்மொழிந்திருக்கின்றதில் ஏதோ ஒரு விதத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாவது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார். அதான் ட்ரம்பை பொறுத்தவரையில் மீண்டும் போருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அல்லது போருக்கு செல்வதென்றாலும் ஒரு நீண்ட கால போரை எதிர்கொள்வதற்கு அமெரிக்கா தயாராக இல்லை என்றதான் எல்லோருடைய கருத்துக்களாகவும் இருக்கின்றது. அமெரிக்காவிலும் கிட்டத்தட்ட 61% மக்கள் அந்த போருக்கு எதிராக இருக்கின்றார்கள். 70% மக்கள் இப்போதும் அமெரிக்காவின் எண்ணெய் விலை உயர்வுக்கு ட்ரம்ப் தான் காரணம் என்று நினைக்கிறார்கள். அதில் 55% குடியரசுக் கட்சியினர். அமெரிக்காவின் எண்ணெய் விலை ஒரு கலன் $4.45 இருப்பதாகவும், ஆனால் இன்னும் செங்கடல் மூடப்படவில்லை, செங்கடல் மூடப்படாமலே இந்த விலையில் இருப்பதாகவும் பேராசிரியர் ஸ்டீவ் ஹெங்கல் தெரிவித்திருக்கிறார். அப்படி என்று பார்க்கும்போது இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த சென்டிமெண்டாக மார்க்கெட்டை ஏற்றி இறக்கி செய்வது இவ்வளவு காலத்துக்கு அது இந்த ரியல் மார்க்கெட்ல வேலை செய்யும் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்ப இப்ப ஈரான் கொண்டு வந்த திட்டத்தின்படி கூட 2 மாத அவகாசம் இவர்களுக்கு இருக்கிறது. ட்ரம்ப் முதலில் கூறுகிறார் அதை தான் பரிசீலிப்பதாக, பிறகு கூறுகிறார் இல்லை தாக்க போவதாக எல்லாம் கூறுகிறார். சிலர் இதை கூறுகிறார்கள் ட்ரம்ப் ஒரு உளவியல் தாக்குதலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. அதாவது பேச்சுவார்த்தை குழுவோடு ஒரு நல்ல முறையில் பேசுவது, ஈரானின் IRGCயோடு ஒரு கடுந்தொனியில் பேசுவது, இருதரப்புகளும் ஒரு பிளவுகளை ஏற்படுத்துவது, ஏனென்று சொன்னால் அந்த மக்கள் போராட்டத்தை ஏற்படுத்துவதில் ஏற்பட்ட தோல்வி, இப்போது ஈரான் அந்த ஆட்சி பீடத்தை அகற்றுவது. நேற்று கூறியிருந்தார், ஆர் அங்க தலைவர் என்று தனக்கு தெரியாது, யாரோ ஒருவர் கூறுகிறார் இப்படி, இன்னொருவர் இன்னொன்றை கூறுகிறார், அந்த நாட்டை யார் ஆளுகிறார்கள் என்று தெரியாது, நான் கேட்டேன் நீங்களோ தலைவர் என்று சொல்லி. அப்ப ஒரு நாட்டுக்கு யாருமே தலைவராக இருக்க விரும்பாத ஒரு நாடாக ஈரான் இருக்கிறார் கூறியிருந்தார். அப்படி ஒன்றும் இல்லை. அங்க அரசு தலைவர் இருக்கிறார், நாடாளுமன்ற பேச்சாளர் இருக்கிறார், வெளிவிவகார அமைச்சர் இருக்கிறார், ஆன்மீக தலைவர் எல்லாரும் இருக்கிறார். இப்ப இது பென்டகன்ல அவர் கூறுகிறார்கள். பென்டகன்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். அவர்கள் எல்லா நாடுகளிலும் அதை ஊடுருவார்கள். இந்த சமூக வலைத்தளங்கள் அது எழுதலுக்காக என்னென்று சொன்னால், முதல் அந்த அந்த நாடுகளுக்குள்ள இருக்கிற அரசியல் மட்டங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்துவது. இப்ப ஹிசிங்கர் காலத்துல கூட நிக்சன் அதை அவரை கூட நிக்சன் கூட ஹிசிங்கரை ஒரு கண்காணிப்பதற்கு FBI போட்டிருந்தார் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் பேச்சுவார்த்தையில ஒரு தரப்பு பேசப்போற ஒரு தரப்பு எதிரின்ற கோரிக்கைக்கு சாதகமாக கதைச்சோடனே உள்ளுக்கு இருக்கிறவர்கள் அவர்களை சந்தேகப்பட வெளிக்கிட்டுகிறார்கள் என்ற ஒரு உளவியல் இருக்கின்றது. அப்ப இப்ப இது ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார்கள், ட்ரம்ப் உண்மையில் சில சமயங்களில் அவர் முட்டாள்தனமாக பேசவில்லை. ட்ரம்ப் அந்த பென்டகன் வடிவமைக்கப்பட்ட உளவியல் போரை நடத்துகிறது. அதாவது ஆயுத போரை நடத்தி பார்த்தார். முதல் ஜனவரி மாதம் ஒரு உள்ளக போரை ஆரம்பித்தார்கள். அது ஜனவரி 14 முடிந்து விட்டது. அது செப்டம்பர் ஆரம்பிக்கப்பட்டது. பிறகு பிப்ரவரி ஒரு ஆயுத வான் தாக்குதலை ஆரம்பித்தார்கள். அது முடியவில்லை. பிறகு முற்றுகையை கொண்டு வந்தார்கள். முற்றுகையை வைத்துக் கொண்டு இப்போது ஒரு உளவியல் போரை நடத்துகிறார்கள். அதாவது இன்றைக்கு விடிய பேச்சுவார்த்தை என்றது, நாளைக்கு இன்னொன்றை சொல்வது, பேச்சுவார்த்தையாளர்களை புகழ்வது, கலிபாஃப் நல்லாக பேசக்கூடியவர் அப்படின்னு புகழ்வது, அதே நேரம் IRGCக்கு மேல ஒரு தடையை கொண்டு வருவது, அவர்களை இப்ப இதுலையும் பாத்தீங்கன்னு சொன்னால், நான் கன்சிடர் பண்றேன்னு சொல்லி போட்டு 1979 இருந்து ஈரான் செய்ததுக்கு பே பண்ணணும்.
பட் நீங்கள் செய்ததுக்கு யார் பே பண்ணுவது? ஈராக்ல இருந்து, லிபியாவில இருந்து, காசாவில இருந்து, பலஸ்தீனத்திலிருந்து நீங்கள் இவ்வளவு காலம் செய்ததுக்கு யார் பே பண்றது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் இப்ப இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதை அவர் இந்த பேச்சுவார்த்தைக்குத்தான் நீங்கள் கேட்டது போல வேற வழி இல்லை. ஆனால் அதற்குள் ஒரு உளவியல் தாக்கம் மூலம் ஈரான் உட்கட்டமைப்பு உடையுமாக இருந்தால், இந்த உளவியல் போரில் ஈரான் தப்பி பிழைக்குமாக இருந்தால் அடுத்தது ட்ரம்புக்கு பேச்சுவார்த்தைக்கு போவதை தவிர வேறு வழி இல்லை. உளவியல் ரீதியாக தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கு மேற்கத்திய நாடுகள் ஒரு காலம் தயங்கியதில்லை. ஆனால் இங்கே டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டும் ஒரு தரம் குறைந்தவர் அல்லது அறிவில்லாதவரை காத்திருந்து இவ்வாறு செயல்படுவது, வெளிப்படையாக செயல்படுவது போல்தான் தெரிகின்றது. சில பேராசிரியர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். வெளிப்படையாக கூறுகிறார், அவருக்கு புரிகின்ற தன்மையே இல்லை என்று சொல்லி ஜெஃப்ரி சக்ஸ் அவர்கள் வெளிப்படையாக கூறுகிறார். இனி இதே நேரத்தில் அரசர்கள் இப்ப இதனுடைய தாக்கத்தை இப்பொழுது நாங்கள் எல்லோரும் பார்க்க முடியாது. இதனுடைய தாக்கம் இன்னும் ஒரு 6 மாதம், 1 வருடம், 2 வருடத்துக்கு பிறகுதான் தெரியும் இதனுடைய தாக்கம் எவ்வாறு சாதாரண மக்களை தாக்க போகின்றது என்று. பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், குவைட் கூட இந்த மாசம் எண்ணெய் தயாரிப்பு ஒரு துளி எண்ணெய் கூட தயாரிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் உலக சந்தையில், உலக நாடுகளில் எண்ணெய் தட்டுப்பாடு மிகவும் மோசமாக இருக்க போன்றது. இது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? பொருளாதாரம் தொடர்ச்சியாக மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டு வருகின்றது. குவைத்தை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பேரல்களை அதை உற்பத்தி செய்வதுண்டு. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் அது ஒரு பேரல் கூட ஏற்றுமதி செய்யவில்லை, உற்பத்தி செய்யவில்லை. 1990ஆம் ஆண்டு ஈராக் குவைத் மீது படையெடுத்த பிற்பாடு நடந்த மிக மோசமான நடவடிக்கை இதென்று கூறுகிறார்கள். ஆனால் ஈரான் கூறியிருக்கிறது, இந்த போர் மீண்டும் ஆரம்பித்தால் குவைத் மட்டுமில்லை, வளைகுடாவில் இருக்கிற அத்தனை நாடுகளும் 0 பேரல் ஏற்றுமதியாக மாறக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் என்று கூறியிருக்கிறது. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒபேக் மாநாடு, ஒபேக் அமைப்பு இன்று மீண்டும் கூறுகிறார்கள். ஏனென்றால் UAE அதிலிருந்து வெளியேறிய நிலையில் இன்று ஒபேக் கூறுகிறது. அதில் அவர்கள் புதிய கோட்டா, ஏனென்றால் UAE வெளியேறிய பிற்பாடு புதிய கோட்டாவை அறிமுகப்படுத்த போகிறார்கள் என்று, ஒவ்வொரு நாடுகளும் எவ்வளவு எரிபொருட்களை, எவ்வளவு பேரல்களை உற்பத்தி செய்யலாம், விற்பனை செய்யலாம் என்று. அதுல எல்லா நாடுகளுக்கும் இப்போது 1,88,000 பேரல்களை அதிகளவாக உற்பத்தி செய்யறதுக்கான அனுமதியை வழங்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவின் தனது எண்ணெய் இருப்பு வேகமாக குறைந்து வருவதாக, அமெரிக்கா இந்த எண்ணெய் விலையை ஸ்டேபிளா வைத்திருக்கிறதுக்கு தன் மூலோபாய கையிருப்பில இருந்து எடுத்துக் கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். கடந்த வாரத்தில் மூலோபாய பெட்ரோலிய இருப்பு 7.12 மில்லியன் பீப்பாய்களாக குறைந்திருக்கிறது என்றும், அதே அக்டோபர் 22ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு இது என்று கூறுகிறார்கள். இது தொடர்ச்சியாக 5வது வார சரிவு என்றும், 2023க்கு பிறகு இதுவே மிக நீண்ட சரிவு என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் மூலோபாய பெட்ரோலிய இருப்பில் உள்ள அமெரிக்க எண்ணெய் இருப்பு 17 மில்லியன் பேரல் பீப்பாய்களாக குறைந்து 398 மில்லியன் பீப்பாய்களாக வந்திருக்கிறது என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இதன் உண்மையான இருப்பு அமெரிக்காவின் 780 மில்லியன் பேரல்களாக இருக்க வேண்டும். இப்போது கிட்டத்தட்ட 400 மில்லியனாக குறைந்திருக்கிறது என்று சொல்லியும், மத்திய கிழக்கிலிருந்து வரும் விநியோக இழப்பை ஈடு செய்ய வெளிநாட்டு வாங்குபவர்கள் முயற்சிப்பதால் வரலாற்றில் முதல் முறையாக மொத்த அமெரிக்க எண்ணெய் மற்றும் எரிபொருள் ஏற்றுமதி ஒரு நாளைக்கு 14 மில்லியன் பீப்பாய்களை தாண்டியுள்ள பின்னணியில் இது நிகழ்ந்திருக்கிறது என்று. கூடுதலாக கடந்த வாரத்தில் வர்த்தக கச்சா எண்ணெய் இருப்பு 6.2 மில்லியன் பீப்பாய்கள் குறைந்துள்ளது. இது பிப்ரவரி மாத தொடக்கத்துக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு என்று கூறுகிறார்கள். பெட்ரோல் மற்றும் வடிகட்டப்பட்ட எரிபொருள் இருப்புகளும் முறையே 6 மில்லியன் பேரல்கள் மற்றும் 4.5 மில்லியன் பீப்பாய்கள் அளவுக்கு கடுமையாக குறைந்திருக்கின்றன. இதன் விளைவாக பெட்ரோல் இருப்பு 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு இல்லாத அளவுக்கு மிக குறைவான அளவை கொண்டிருக்கிறது என்றும்,
அமெரிக்கா எண்ணெய்க்கான உலகளாவிய தேவை இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக உள்ளதாகவும் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தங்கள் கையிருப்பில் இருப்பதை எடுத்து வெளியில் கொடுப்பதால் இந்த மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி கண்டிருக்கிறது. ஆனால் இந்த தொடர்ச்சியாக இந்த செங்கடல் இந்த ஹெர்முஸ் மூடப்படுமாக இருந்தால் இது மேலும் பலத்த சேதத்தை கொண்டு வரும். இந்த கையிருப்பு தான் இப்போது இந்த எண்ணெய் விலையை $140-150 பீப்பா செல்லாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் ஜெர்மன் ஸ்பீகல் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது, ஜெர்மன் எரிசக்தி நெருக்கடி அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது என்று சொல்லியும், ஈரானுக்கு எதிரான போரின் விளைவுகளின் பின்னணியில் எரிவாயு மற்றும் விமான எரிபொருளுக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்றும், உரங்கள் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் கையுறைகளுக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும். ஏனென்றால் பிளாஸ்டிக் இந்த ஒயில் அதுக்கு தேவை, அதை தயாரிப்பதற்கு. கொரோனா வைரஸ் பெருந்தொற்று மற்றும் உக்ரைன் போருக்கு பிறகு ஜெர்மனி மீண்டும் ஒரு நெருக்கடி நிலையை சந்திக்கிறது என்றும், நாட்டின் தொழில்துறை அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்றும். ஆனால் அதிபரும் பொருளாதார அமைச்சரும் தங்கள் பொறுப்புகளை தட்டி கழித்து போதுமான நடவடிக்கையை எதிர்கொள்ளவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் பிரித்தானியாவில் கூறப்படுகிறது, கடந்த 2 வருடத்தில் 5,81,000 வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இனி இந்த நிலைமையில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஜெர்மனியுடைய சான்சலர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அவர்கள் ஈரான் அமெரிக்காவை அவமானப்படுத்தியது என்று சொன்னது டொனால்ட் ட்ரம்ப் தாங்க முடியாது. அதனால் தான் நாங்கள் நேற்று உரையாடும் பொழுது நீங்கள் கூறியிருந்தீர்கள் 5000க்கும் மேற்பட்ட துருப்புக்களை இராணுவத்தினரை ஜெர்மனியிலிருந்து அகற்றப் போறார்கள், இன்னொரு 12 மாதங்களுக்கு மீளப்பெற போகிறார்கள் என்ற அந்த விடயத்தை நீங்கள் கூறும் பொழுது அமெரிக்கா அடிப்படையில் ஒரு வியூக ரீதியில் தோற்றுவிட்டது போல் இருக்கின்றது என்று பலர் கூறுகிறார்கள். இதே நேரத்தில் கிட்டத்தட்ட அமெரிக்கா 50 பில்லியன் செலவழித்து மீண்டும் 0 சுழியத்துக்கு வந்து நிற்கிறார்கள் என்று பேராசிரியர் கூறியிருக்கின்றார். இப்ப நிறைய தகவல்கள் அமெரிக்காவிலிருந்து பேராசிரியர்களுடைய புத்திஜீவிகளுடைய கருத்துக்கள் வருகின்றது. இது என்ன செய்தியை கூறுகிறது? என்று சொன்னால், அதாவது மேஜர் ஜெனரல் ரெண்டி மேனர் என்றவர் கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், அமெரிக்கா இந்த ஈரான் போரில் கிட்டத்தட்ட $50 பில்லியன் செலவழித்ததாக கூறுகிறார்கள். ஆனால் பூச்சிய நிலைக்கு திருப்பும் மீண்டும் பழைய நிலைக்கே வந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றார். இது அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற நாடுகளின் நம்பகத்தன்மையை முற்றாக இழப்பதற்கு சமன் என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இன்னொன்றையும் அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த 2 வருடங்களில் எதிர்வரும் 2 வருடங்களில் மத்திய கிழக்கில் சீனா மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள படையினருக்கு பயிற்சியை கொடுக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றும், அதாவது அமெரிக்கா அந்த பிராந்தியத்தை இழந்து விட்டதாகவே அது கருதப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். அதே போல பேராசிரியர் ஜோன் மெசைன்மர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், அமெரிக்கா 4000 டொமஹாக் ஏவுகணைகளில் கிட்டத்தட்ட 1000 இழந்து விட்டது என்று, 3000 தான் இருக்கிறது. அதுக்கும் ஈரான் போன்ற ஒரு சிறிய நாடுடன் உளவுத்தை இழந்திருக்கிறார்கள். அதே போல தாட் ஏவுகணையில் கூட 25% இழந்திருக்கிறார்கள். ஆனால் ஈரான் இவர்கள் அதே நிலைமையில் சீனா தாய்வான் போரை எவ்வாறு எதிர்கொள்வார்கள் என்று, ஏனென்றால் ஈரானை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு வேகமாக சீனா தாக்கும் என்று கூறியிருக்கின்றார். அப்ப அந்த நிலையில் தாய்வான் போரை இவர்களால் எதிர்கொள்ள முடியுமா என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். மத்திய கிழக்கில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக 40 பேட்ரியாட் பேட்டரிகள் இருந்தன. ஆனால் அவ்வளவும் அழிக்கப்பட்டு பிறகு தென்கொரியாவிலிருந்து பேட்ரியாட்டை கொண்டு வந்திருந்தார்கள். இப்போது தென்கொரியா, ஜப்பான், தாய்வான்ல 9 பேட்ரியாட் பேட்டரிகள் இருக்கின்றன. தென்கொரியா, ஜப்பான் எல்லாவற்றையும் சேர்த்தா 40. ஆனால் இந்த 40ஐ வைத்துக் கொண்டு சீனாவுடன் போரிட முடியுமா என்ற கேள்வியையும் கேட்டிருக்கிறார். அதாவது அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் கெப்பாசிட்டி இவ்வளவுதான் இவர்களால் முடியும் என்பதை இந்த போர் அம்பலப்படுத்தி இருக்கின்றது. இனியும் இவர்களால் போரை விடுத்துவிட்டு
ஏதோ ஒரு வழியில் சமாதானம் மூலம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாள் இந்த முடக்கமும் வந்து உலகத்தின் பொருளாதாரத்தை பிளீட் பண்ணி உலகத்தின் பொருளாதாரம் இழந்து கொண்டே அல்லது நெருக்கடிக்கு தள்ளிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லியும் பல நாடுகளில் அரசியல் நெருக்கடிகளாக அது மாறிக்கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இப்ப நாங்க 2-3 நாட்களுக்கு முன்னதாக பேசியிருந்தோம். UAE, ஐக்கிய அரபு அமீரகம், அந்த ஒபேக் நாடுகளில் அந்த அந்த எண்ணெய் தயாரிக்கும் எண்ணெய் வழங்கும் நாடுகளுக்கான அமைப்புகள் இருந்து வெளியேறுவதாக கூறியிருந்தார்கள். இன்று கூட அந்த ஒபேக் பிரதிநிதிகள் கூடுகிறார்கள் போல் இருக்கின்றது. என்ன தொடர்பாக ஆராய்வதற்காக இந்த கூட்டம்? ஒபேக் நாடுகள் வந்து இன்று கூடுகிறார்கள் என்று சொன்னால் UAE வெளியேறிய நிலையில் மீதி இருக்கிற 7 நாடுகளும் வந்து தாங்கள் எவ்வளவுக்கு எரிபொருட்களை உற்பத்தி செய்யலாம் என்ற UAE இழப்பை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு நாடுகளும் 1,88,000 பரல்கள் கூடுதலாக உற்பத்தி செய்வதற்கான புதிய கோட்டா முறைகளை அறிமுகப்படுத்துவதற்காக கூட இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இதில் ரஷ்யாவின் எரிபொருள் வந்து இதில் பெருமளவில் இப்போது இந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் பெருமளவில் எரிபொருட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றன. ரஷ்யாவின் எரிபொருள் விற்பனை மார்ச் மாதம் வந்து $19 பில்லியன் எட்டியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் உக்ரைன் வந்து தொடர்ச்சியாக ரஷ்யாவின் எரிபொருள் கப்பல்களை அல்லது எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கி அளித்திருக்கின்றது. அதனூடாக இந்த உலகத்தின் எரிபொருள் விலையை மேலும் உயர்த்தும் நடவடிக்கையாகத்தான் உக்ரைன் நடவடிக்கை இருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இன்னொன்றையும் கூறுகிறார்கள். இந்தோனேஷியா வந்து இப்ப மலாக்கா நீரிணை, அதாவது ஹார்மூஸ் நீரிணையை வந்து ஈரான் அதற்குரிய அந்த நிதியை அறவிடுமாக இருந்தால் மலாக்கா நீரிணை வந்து இந்தோனேஷியா அதிலும் நிதியை அறவிட முடியும் என்று சொல்லியும் அந்த நீரிணை 2.8 கிலோமீட்டர் அகலம் கொண்டதென்றும் கிட்டத்தட்ட 16 மில்லியன் பரல்கள் எண்ணெய் ஒவ்வொரு நாளும் அதனால் வருகிறது என்றும், இப்ப இதற்கு 20 மில்லியன் பரல்கள், அது 16 மில்லியன் பரல்கள், 25% உலக வர்த்தகம் அதுக்குள்ளால் தான் நடக்கிறது. சீனாவின் 60% எண்ணெய் வந்து அந்த பாதைகளால் தான் வருகிறது. ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகள் 80% வளங்களை அந்த பாதையினூடாகத்தான் நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி. அப்ப இப்ப சுயஸ் கால்வாய் வந்து அவர்கள் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட $10 பில்லியன் உழைக்கிறார்கள் அதில் அந்த பணமாக வாங்கி என்று. அதே போல இந்தோனேஷியா இதில் நிதியை அறவிடுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 10 தொடக்கம் $20 மில்லியன் $20 பில்லியன் ஆண்டுதோறும் உழைக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு, அதனை வைத்துக் கொண்டு எவ்வளவு தூரம் அதை வியாபாரமாக்குவது என்ற போட்டியில் எல்லா நாடுகளும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அமெரிக்கா ஒரு வளம் தன்னுடைய எரிபொருட்களை விற்பனை செய்வதில், வெனிசுலாவிலிருந்து கைப்பற்றப்பட்ட எரிபொருட்களை விற்பனை செய்வதில் மும்முரமாக இருக்கிறது. அதே சமயம் இப்போது ஒபேக் நாடுகளும் வந்து இந்த UAE வந்து உங்களுக்கு தெரியும், UAE வெளியில் போனது வந்து தாங்கள் கூடுதலாக உற்பத்தி செய்யலாம் என்ற ஒரு காரணத்தை காட்டி அதை ஈடு செய்வதற்கு இவர்களும் இப்போது ஒவ்வொரு நாடுகளும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பரல்களை மேலதிகமாக உற்பத்தி செய்ய போவதாகத்தான் கூறுகிறார்கள். நன்றி அரசுகளே. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான தற்பொழுதுள்ள நிலைமைகளை உயிரோடி தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.